friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 1.5 ல நம்ம 10 sum பார்க்கலாம். So 10 sum and 11 sum வந்து உங்களுக்கு De Morgan's law for set complementation பேஸ் பண்ணி இருக்கு. So already De Morgan's law for set difference பேஸ் பண்ணி நம்ம நிறைய sums இதுக்கு முன்னாடி பார்த்தோம். So set differenceக்கு எப்படி ரெண்டு law கொடுத்திருக்காரோ அதே மாதிரி set complementationக்கு அவர் ரெண்டு law கொடுத்திருக்காரு. So அந்த ரெண்டு law என்னன்னு பார்த்துடலாம். So A intersection B the whole dash is equal to A dash union B dash. இது ஒரு law. இன்னொன்று வந்து intersection பதிலா யூனியன் போட்டுக்கோங்க. A union B the whole dash is equal to A dash intersection B dash. So இங்க யூனியன் வந்தா இங்க intersection வருது, இங்க intersection வந்தா இங்க யூனியன் வருது. So இந்த ரெண்டு law தான் நம்ம என்ன சொல்றோம்னா De Morgan's law for set complementation சொல்றோம். So whole dash வரும்போது உங்களுக்கு இங்க எப்பவுமே ரெண்டு செட் தான் இருக்கும் பிளஸ் ஒரு யூனிவர்சல் செட் இருக்கும். So இந்த ரெண்டு செட்டுக்கு இல்லாத எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு யூனிவர்சல் செட்குள்ள வரும். ஓகேங்களா? So இந்த ரெண்டு லாஸை நம்ம வந்து இங்க ப்ரூவ் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட் ஏ நம்ம வென் டயக்ராம் வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு ஒவ்வொரு லாவை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற ஏரியா ஃபில் பண்ணுங்க. காமனாக என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 7 காமனாக இருக்கா? இல்லை. 8 காமனாக இருக்கு. எஸ் 8 காமனாக இருக்கு. நெக்ஸ்ட் 11 பாருங்க காமனாக இல்லை. நெக்ஸ்ட் 12 காமனாக இருக்கு. ஸோ காமனாக ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். So next A ல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 8 ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு, 12 ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு, 7 and 11 ஃபில் பண்ணனும். 7 and 11. So set A ல வந்து உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் set B பாருங்க. B ல 8 and 12 ஃபில் ஆயிடுச்சு. So மீதி இருக்குது 4 and 15 மட்டும் தான். 4 and 15. So இந்த 6 எலிமெண்ட்ஸ் தவிர்த்து வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம யூனிவர்சல் செட்ல வெளியே ஃபில் பண்ணனும். ஓகேங்களா? So 4 ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு, 7 ஃபில் ஆயிடுச்சு, 8 ஃபில் ஆயிடுச்சு, 10 ஃபில் ஆகல. So 10 வந்து யூனிவர்சல் செட்ல விழுந்துரும். Next 11 fill ஆயிடுச்சு ஆல்ரெடி, 12 ஆல்ரெடி இருக்கு, 15 ஆல்ரெடி இருக்கு. So 16 இல்ல. So 10 and 16 மட்டும் உங்களுக்கு யூனிவர்சல் செட்ல உங்களுக்கு ஒழுகுது. ஓகேங்களா? So ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா இத ஃபில் பண்ணிடலாம். ரெண்டு லாவையும் வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. So A intersection B is equal the whole dash is equal to A dash union B dash. ஃபர்ஸ்ட் இத வெரிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லாவை. So first A intersection B fill கண்டுபிடிக்கணும். A intersection B is equal to A intersection B ங்கிறது இந்த ஏரியா தான் இல்லையா? So 8, 12. இதுதான் A intersection B. Now A intersection B the whole dash. அதாவது A intersection B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இந்த ரெண்டு எலிமெண்ட் தவிர மத்த செட்ல இருக்கிற எல்லா யூனிவர்சல் செட்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபில் பண்ணும். சோ யூனிவர்சல் செட்குள்ள செட் A ஓட எலிமெண்ட்ஸ், செட் B ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடங்கும். அதனால 8 and 12 தவிர மத்த எல்லா எலிமெண்ட்டும் A intersection B the whole dashல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஃபில் பண்ணிடலாமா? சோ 7, 11, next 4, 15, next வந்து 10 and 16. so உங்களுக்கு 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலா ஃபில் ஆயிருக்கு. அதாவது 8 and 12 தவிர மத்த எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு ஃபில் ஆகணும். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம LHS எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் RHS ல A dash union B dash பண்ணனும். சோ A dash னா என்ன? செட் A ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தவிர்த்து மீதி எல்லா எலிமெண்ட்ஸும். ஓகேங்களா? சோ செட் A ல உங்களுக்கு இந்த 4 எலிமெண்ட் இருக்கு, 7 8 11 12 இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் தவிர்த்து மீதி என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எழுதணும். அதான் A dash. So 4 10 15 and 16 இந்த நாலு எலிமெண்ட் A dash ல வரும். 4 10 15 and 16. நெக்ஸ்ட் B dash கண்டுபிடிக்கணும். So B dash அதே கான்செப்ட் தான். இந்த B சர்க்கிள் குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் தவிர்த்து மத்த எல்லா எலிமெண்ட்டும் நம்ம பிளாட் பண்ணனும். So 7 10 11 16 இதெல்லாம் நமக்கு பிளாட் ஆகும். 7 10 11 16. So next என்ன பண்ண சொல்லிருக்காங்க? A dash union B dash பண்ண சொல்லிருக்காங்க. So A dash union B dash. So இந்த ரெண்டு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸும் நம்ம இப்போ யூனியன் பண்ணனும். யூனியன் பண்ணனும்னா எல்லா எலிமெண்ட்டும் நம்ம எழுதணும். ரிப்பீட் ஆகிற எலிமெண்ட் மட்டும் ஒரு டைம் எழுதினா போதும். So 4 எழுதிடலாம். 4 நெக்ஸ்ட் 10 எழுதிடலாம். 10 ரிப்பீட் ஆகுது, ஒரு டைம் எழுதினா போதும். நெக்ஸ்ட் 15 எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து 16 எழுதிடலாம். So மிஸ் ஆகிற எலிமெண்ட்ஸ் என்ன? 7 மிஸ் ஆகுது. So 7 நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் 10 ஆல்ரெடி எழுதியாச்சு, 11 எழுதல. So 11 எழுதிடலாம். நெக்ஸ்ட் 16 ஆல்ரெடி எழுதியாச்சு. So இதுதான் A dash union B dash. இப்போ ரெண்டுமே உங்களுக்கு 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு A intersection B the whole dash ஓட எலிமெண்ட்ஸ் இது ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சோ 4 இருக்கு, நெக்ஸ்ட் 10ம் இருக்கு, நெக்ஸ்ட் 15 பாருங்க 15ம் இருக்கு, நெக்ஸ்ட் 16 இருக்கு, நெக்ஸ்ட் 7 இருக்கு, அதுக்கு அப்புறம் 11 இருக்கு. சோ இங்கேயும் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்கேயும் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. சோ ஹென்ஸ் நமக்கு இந்த லா வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லா நம்ம வெரிஃபை பண்ணலாம். அடுத்த லா என்ன? De Morgan's law for complementation ஓட செகண்ட் லா. அதாவது A union B the whole dash is equal to A dash intersection B
B dash. So first நம்ம A union B கண்டுபிடிச்சிடலாம். A union B is equal to, so A union B னா A set A and B குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு வந்துரும். So 4 7 8 11 12 15 எல்லாமே உங்களுக்கு வரும். 4 7 8 11 12 15. So A union B கண்டுபிடிச்சாச்சு. Next A union B the whole dash. So A union B whole dash னா இந்த A union B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தவிர்த்து மத்த எல்லா எலிமெண்ட்டும் எழுதணும். So 10 and 16 மட்டும் தான் உங்களுக்கு வரும். So 10, 16 தான் A union B the whole dash. அதாவது இந்த செட் ரெண்டுத்துக்கும் தவிர்த்து வெளியில இருக்கிற யூனிவர்சல் செட்ல இருக்கிற மத்த எலிமெண்ட் எல்லாமே நம்ம எழுதணும். So ரெண்டு எலிமெண்ட் தான் வரும். Next A dash. So A dash போன இதிலே கண்டுபிடிச்ச மாதிரி தான் செட் A ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தவிர்த்து மத்த எல்லா எலிமெண்ட்டும் நம்ம பிளாட் பண்ணனும். So 4 10 15 16. 4 10 15 16. Next B dash. B dash is equal to set B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தவிர்த்து மத்த எல்லா எலிமெண்ட்டும் எழுதணும். 7 10 11 16 வரும் உங்களுக்கு. 7 10 11 16. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A dash intersection B dash. சோ இந்த ரெண்டு செட்ல இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். சோ காமனா என்னென்ன இருக்கு? 10 இருக்கு காமனா, 16 இருக்கு காமனா, மத்த எதுவுமே காமனா இல்ல. சோ உங்களுக்கு 10, 16 தான் உங்களுக்கு ஆன்சர். சோ இந்த லாவும் பாத்தீங்கன்னா A union B the whole dash வந்து உங்களுக்கு 10, 16 தான் வருது. A dash intersection B dash உங்களுக்கு 10, 16 தான் வருது. சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கறனால டி மார்கன்ஸ் செகண்ட் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லான்னு கிடையாது. எது வேணா நீங்க ஒரு லாவா எடுத்துக்கலாம். ஆர்டர் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா கிடையாது. நம்ம எது வேணா ஃபர்ஸ்டா செகண்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 11th sum பார்க்கலாம். 11th sum என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை A intersection B the whole dash is equal to A dash union B dash. அதாவது டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் வந்து யூசிங் வென் டயகிராம் வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அதை எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். சோ ஃபர்ஸ்ட் A intersection B நம்ம ஷேட் பண்ணிரலாம். சோ A intersection Bங்கிறது A க்கும் B க்கும் காமனா இருக்கிற ஏரியா. சோ இதுதான் A intersection B. இப்போ A intersection B the whole dash னா இந்த ஏரியா, இந்த காமனா இருக்கிற ஏரியா தவிர யூனிவர்சல் செட்ல இருக்கிற மத்த எல்லா ஏரியாவும் A intersection B the whole dash வரும். ஓகேங்களா? சோ இந்த காமனா இருக்கிற ஏரியா மட்டும் நம்ம ஷேட் பண்ண கூடாது. அதை விட்டுட்டு மத்த ஏரியா ஃபுல்லாமே நம்ம ஷேட் பண்ணனும். அதுதான் A intersection B the whole dash. சோ இந்த சென்டர் A intersection B ஏரியா மட்டும் உங்களுக்கு பிளாட் ஆகாது. மத்த எல்லாமே பிளாட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு பிளாட் ஆகுது. சோ யூனிவர்சல் செட், அதாவது இந்த பாக்ஸ் தான் நம்ம ரெக்டாங்கிள்ல யூனிவர்சல் செட். அந்த யூனிவர்சல் செட்ல இருக்கிற எல்லா ஏரியாவும் ஷேட் ஆகும். சென்டர்ல இது மட்டும் தான் உங்களுக்கு இருக்காது. அதே ஏன்னா A intersection B the whole dash, அதாவது A intersection B தவிர்த்து மத்த எல்லா ஏரியாவும் நம்ம ஷேட் பண்ணோம். ஓகேங்களா? சோ இது A intersection B whole dash பார்த்தாச்சு. இப்போ A dash னா என்ன? செட் A தவிர்த்து மீதி A சர்க்கிள் A தவிர்த்து மத்த எல்லா ஏரியாவும் நமக்கு கவர் ஆகணும். சோ அதான் A dash. இப்போ செட் A மட்டும் ஷேட் பண்ண கூடாது இந்த ஏரியால. சோ A தவிர்த்து மத்த எல்லாமே ஷேட் பண்ணும். A குள்ள உங்களுக்கு ஷேடிங் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி B டாஷ்னா B மட்டும், B குள்ள உங்களுக்கு ஷேட் ஆக கூடாது. B தவிர்த்து மத்த எல்லா ஏரியாவும் ஷேட் ஆகும். சோ B தவிர்த்து யூனிவர்சல் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் கவர் ஆகிறது தான் B டாஷ். சோ இந்த காம்ப்ளிமெண்டேஷன் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ B தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு ஷேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ A இங்க A ஷேட் ஆகல, இங்க B ஷேட் ஆகல. இங்க என்ன பண்ணனும்னா A dash union B dash. A dash union B dashனா இப்போ இந்த ரெண்டு டயகிராமும் பாருங்க. இது ரெண்டு வென் டயகிராம்லயும் வந்து இந்த ஏரியா மட்டும் தான் ஷேட் ஆகல. இந்த டயகிராம்ல இந்த B ஷேடா இருக்கு, இந்த டயகிராம்ல A ஷேடா இருக்கு. சோ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணும்போது உங்களுக்கு காமனா இருக்கிற எலிமெண்ட் வந்து யூனிவர்சல் செட் வந்து உங்களுக்கு காமனா இருக்கு, அது ஃபுல்லா ஷேட் ஆயிடும். சோ இந்த ஏரியா சென்டர் A intersection B இந்த ஏரியா தவிர்த்து மத்த எல்லா ஏரியாவும் இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணும்போது உங்களுக்கு ஷேடா இருக்கும். சோ உங்களுக்கு A dash union B dash எப்படி வரும்னா இந்த சென்டர்ல இருக்கிற ஏரியா மட்டும் வராது. ஓகேங்களா? இந்த சென்டர் ஏரியா மட்டும் உங்களுக்கு கவர் ஆகாது, அது தவிர்த்து மத்த எல்லாமே கவர் ஆகும். சோ இந்த ரெண்டு டயகிராம் பாத்தீங்கன்னா A intersection B the whole dash A dash union B dash ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த ஏரியா மட்டும் தான் உங்களுக்கு ஷேட் ஆகல. சோ A intersection B the whole dash is equal to A dash union B dash வந்து வென் டயகிராம் வச்சு நம்ம இப்படி தான் ப்ரூவ் பண்ணோம். இது டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல எடுத்தா உங்களுக்கு இந்த ரெண்டு சம்ம உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.